எல்லார் வீட்லையும் இட்லி மாவு தனியாக, தோசை மாவு தனியாக, ஆப்ப மாவு தனியாக, அழகழகாக இருக்கும் தனித்தனியாக. ஆனால் எங்கள் வீட்டில் இட்லியும் நானே, தோசையும் நானே, சுடுற ஆப்பமும் நானேன்ட்டு எங்கள் மாவு பல அவதாரம் எடுக்கும். இந்த அவதாரத்தில் கமலஹாசன் சார் கூட அவ்வளோ கெட்டப் போட்டிருக்க மாட்டார். எங்கள் வீட்டில் எங்கள் மாவு அத்தனை கெட்டப் போட்டு சுற்றிட்டு இருக்கோம். இதில் இன்னும் ஹைலைட் என்னென்னா, தோசைக்கல் ஆப்பக்கல்லாக மாறிய தருணம் தான் இது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. எப்பவுமே நாங்கள் தோசைக்கல்ல தான் ஆப்பத்தையே ஊற்றுவோம். எட்ரா தோசையை ஊத்துறா ஆப்பத்தண்டு தான் நாங்கள் சுத்திட்டு இருப்போம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவதார மாவை எடுத்து தோசைக்கல்ல விட்டு நடுவுல மட்டும் விட்டுட்டு சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். நல்லா மெலிசா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது தின்னா இருந்தா தான் நல்லா கொருன்னு வரும், உள்ள ஃப்ளஃபியா வரும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம நடுவுல விட்டு பக்கத்துல ஏதோ ஒரு மூடி இருக்குல்ல, அந்த மூடி எடுத்து டபால்னு மூடி அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாவு டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். எங்க வீட்டுல சோடா உப்பு சேர்க்க மாட்டோம், இருந்தாலும் ஃப்ளஃபியா புசு புசுன்னு வரும். பட் உங்க வீட்டுல சோடா உப்பு சேர்ப்பீங்கன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஃப்ளஃபியா வரும். இல்லைன்னா தோசை மாவு மாரியே தான் இருக்கும். அப்புறம் நீங்க கரைக்கிற மாவு பக்கம் தோசை மாவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற பக்குவத்துல கரைச்சிக்கோங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். அப்பதான் சுத்தி கிறிஸ்பியா கொருன்னு உள்ள சாஃப்டா புசு புசுன்னு இருக்கும், சாப்பிடும் சூப்பரா இருக்கும். அப்புறம் அன்னைக்கு நம்ம பூரிக்கு வடகரி செஞ்சப்போ மறுநாள் விரதம் இருந்ததுனால சாப்பிட முடியாம போயிடுச்சு. பட் இன்னைக்கு செஞ்சே தரணும் கங்கணம் கட்டின்னு செஞ்சு சாப்பிட்டோம். சும்மா சூப்பரா செம்ம டேஸ்டா இருந்து. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அவதார மாவோட ரெசிபி வேணா சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்கு. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் 2 3 தான் சாப்பிட மாட்டியா?